இப்படி ஓடி அவர் கலந்துகிட்ட ஈவெண்ட்ல அன்னைக்கு நடந்ததுல 2 கோல்டு மெடல் ஜெயிச்சாரு ஜிம் தார்ப். காலையில நாம எழும்பும் போது எந்த மாதிரியான தொந்தரவு நமக்கு வரும்னு நம்மளால யோசிக்க கூட முடியாது. சில நேரங்கள்ல நம்ம உடம்பு முடியாம போகலாம், யாராவது நம்மளை ஏமாத்தலாம், நம்ம மேல வந்துடக்கூடாதுன்னு பொறாமையில இந்த கதையில வந்த மாதிரி யாராவது திருட்டுத்தனம் செய்யலாம். எப்பேற்பட்ட சம்பவம் நடந்தாலும் அதை எல்லாத்தையுமே தாண்டி நாம ஓடியே ஆகணும். அந்த காலம் மட்டுமில்ல, எல்லா காலத்திலுமே நாம மேல வரக்கூடாதுன்னு நம்மளை தொந்தரவு பண்றதுக்குன்னே சில பேர் செய்யற கீழ்த்தரமான செயல் இது. ஒரு வீரன் கையில் கத்தி வைத்திருக்கின்றான், அந்த கத்தியை அவனை காப்பாற்றும், அந்த கத்தியை அவன் செயலாற்றும் விதம்தான் அவனை காப்பாற்றும். இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல், உலக வாழ்க்கையில் மிக முக்கியமான நிலை அடுத்து நாம என்ன செய்வது என்று தீர்மானிப்பது. மனம் ஒரு உபாயம், முடியும் என்று நினைத்தால் முடியும். நமக்கு நடக்கும் இக்கட்டான காலத்தை மீறி நாம் நிற்க, நம்ம செயல் ஜெயிக்க ஏதோ ஒன்று தேவை. வெற்றி வேண்டும் என்று நாம் இறைஞ்சுகிற போது உள்ளே நம் மனம் ஒருமுகப்படுகிறது, ஒரு சக்தி திரண்டெழுகிறது. அந்த சக்தி தான் நம்மை இயக்கும். ஒரு முழு ஈடுபாட்டோடு எதையும் செய்கிற போது அதன் பலன் சிறப்பாய் இருக்கும். பலன் உள்ளது, காலம் தாண்டும். இதை பற்றி தெளிவுள்ளவன் ஜெயிக்கிறான். இந்த பதிவையும் நம்ம முண்டாஸ் கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். பூதங்கள் 5 இருந்தெங்கண்ணீர் புலப்படும் சக்தியை போற்றுகிற